श्रीमात्रे नमः। उपातिक्षद्दाक्ष्यम् तव चरणनमा गुरुरसौ मरालानाम् शङ्के मसृणगतिलालित्य शरणौ अतस्ते निस्तन्द्रम् नियतममुना सख्यपदवीम् प्रपन्नम् पादोजम् प्रतिदधति कामाक्षि कुतुकम् तव चरण नामा குரு ரசோ. தவ சரண உன்னுடைய பாதங்கள். யாரோட பாதங்கள்? காமாட்சி குத்துக்கம், காமாட்சியினுடைய பாதங்கள். அப்பே காமாட்சி உன்னுடைய பாதங்கள், உன்னுடைய திருவடி, உன்னுடைய பாதங்கள் குரு ரசோ குருவா இருக்கு. ஆச்சாரியனா குருவாக இருக்கு. யாருக்கு குருவா இருக்கு அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய மகான்களுக்கு குருவா இருக்கு. எப்பேற்பட்ட மகான்கள் அப்படின்னு பார்த்தா பரமஹம்சர்கள். அவளதான் மகான்கள் அப்படின்னு சொல்றோம். பரமஹம்சர்களுக்கு குருவா இருக்கு. குருவா இருந்து அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னா உபதேசம் பண்றது. உபாதி சத்தியாட்சம் அப்படின்னு உபதேசம் பண்றது. என்னத்த உபதேசம் பண்றது அப்படின்னா ஒழுக்கத்தை உபதேசம் பண்றது. என்னத்த உபதேசம் பண்றது? உன்னுடைய பாதம் குருவா இருக்கு. குருவா இருக்கிற உன்னுடைய பாதம் மிகப்பெரிய மகான்களுக்கு உபதேசம் பண்றது. அந்த மிகப்பெரிய மகான்கள் யாரு அப்படின்னா பரமஹம்சர்கள். அப்பேற்பட்டவாளுக்கு என்னத்த உபதேசம் பண்றதுன்னா ஒழுக்கத்தை உபதேசம் பண்றது. எப்படி உபதேசம் பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் அப்படியே பண்ணுவோம்னா நீங்க கொஸ்டின் போட போட உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சுட்டே வந்துடும். அதுதான் எப்படி உபதேசம் பண்றது அப்படின்னாக்க ரொம்ப திறமையா உபதேசம் பண்றதுதான் அந்த பாதம். எப்படி திறமையா உபதேசம் பண்றது? அம்பாளோட பாதமே குருவா இருக்கு. அம்பாளோட பாதத்துக்கு திறமை இல்லைன்னு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இதுல என்ன திறமையோட இருக்குன்னு ஏன் இந்த இடத்துல மூக்க கவி சொல்றார் அப்படின்னு பார்த்தா திறமையா இருக்கு. அப்படி திறமையா வந்து உபதேசம் பண்றது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றார் மூக்க கவி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் உள்ள நோக்கி உள் புகுந்து நாம பார்க்கும் பொழுது நம்மளை ஊக்குவிக்கிற மாதிரி, நம்மளை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த உபதேசத்தை நாம அம்பாள் சொல்றத கவனமாக கவனித்து மேல மேல நம்ம அதை எடுத்துக்கணும். அதுல இருந்து நாம இன்னும் எப்படி நம்மளுடைய அட்டாச்மெண்ட்ல இருந்து டிட்டாச்மெண்ட் லெவலுக்கு நம்ம போகணும் அப்படிங்கறதெல்லாம் நாம கத்துக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஊக்கத்தையும் நமக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு திறமை அப்படிங்கிறது தான் இங்க திறமையோட அப்படிங்கிறார். அப்ப அப்பேற்பட்ட திருவடியை இப்ப பரமஹம்சர்களுக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு அந்த பரமஹம்சர்கள் இருக்கா, மகான்கள்லாம் இருக்கான்னா அப்படிப்பட்ட திருவடியை நான் எப்படி புடிச்சுக்கணும்? அததான் சொல்றார். அத்தஸ்தே நிஸ்தந்திரம் நியதம் அமுனா சக்கிய பதவி மடடா. அப்பேற்பட்ட ஒரு பதவி, அந்த பதவி வரணும்னா, அந்த பரமஹம்சர்களான ஒரு பதவி வரணும் அப்படின்னா உன்னுடைய திருவடியை நான் எப்படி புடிச்சுக்கணும்? அது எனக்கு தெரியலையே. அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா யார் மூலியமா போகணும்? பிரபன்னம் பாதோஜம். உன்னுடைய தாமரை போன்ற பாதம் இருக்கே. அப்ப அந்த தாமரை மாதிரி பாதம் இருக்கு, தாமரை மாதிரி பாதம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோமே நாம. அப்ப முதல்ல அந்த தாமரை கிட்ட போயிடுவோம். எதுக்கு? ரெக்கமெண்ட் பண்றதுக்கு. முதல்ல அந்த தாமரை கிட்ட போய் இந்த தாமரை தானே போய் நம்ம வந்து அந்த பாதத்துல இருக்க மாதிரி அந்த கலர் ரெட் கலர்ல இருக்கமான்னு கார்த்தால பூக்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா மலர 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 ஆஹா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இன்னும் ரெண்டாவும் அம்பாளுடைய பாதத்துக்கும் நமக்கும் ஈக்குவலான கலர் வரும்னு ஆசையும் இருக்கோ இல்லையோ. அப்பேற்பட்ட அம்பாளினுடைய பாதம், அப்பேற்பட்ட அம்பாளினுடைய பாதமாகப்பட்டது. அந்த பாதத்தை புடிச்சுக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாதத்தை நாம புடிச்சுக்கணும் அப்படின்னாக்க முதல்ல யாரையாவது ரெக்கமெண்டேஷனுக்கு போனோமோ இல்லையோ. யாருக்கிட்ட ரெக்கமெண்டேஷன்? தாமரை கிட்டயே ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம போகலாம். அந்த தாமரை கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போகலாம்னு இவர் என்ன சொல்றாரு? அந்த தாமரை கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்போட அதத்தி காமாட்சி குத்துகம் அவகிட்ட போறதுக்கு அந்த தாமரையினுடைய பாதங்களை அணுகி அதுகிட்ட போய் அதுகிட்ட பக்தி செலுத்துறா எல்லாருமே. அதோட எல்லாரும் அன்பு செலுத்தின்றிருக்கா. அப்படிப்பட்டது அந்த காமாட்சியினுடைய பாதம். பரமஹம்சர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவில் அது இருக்கு. அப்பேற்பட்டது. அப்போ அந்த அப்பேற்பட்ட பாதம் வெறும் ஹம்சர்கள், பரமஹம்சர்கள்னு மட்டும் சொல்றோம். ஹம்சம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, அர்த்தம் இருக்கு. ஹம்சம் ஹம்சம் அர்த்தம் என்ன
அப்படின்னு பார்த்தோம்னா அது அன்னபக்ஷி. அந்த அன்னபக்ஷியையும் நம்ம இங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, அம்பாளானவள் எங்க நடக்கிறா? சம்பா நதிக்கரையில நடக்கிறா. அவளுடைய நடை எப்படி இருக்கு? அன்னபக்ஷி மாதிரியே இருக்கு. அப்பேற்பட்ட அன்னபக்ஷி மாதிரி இருக்கக்கூடிய அந்த நடை, அன்னபட்சி மாதிரி இருக்கக்கூடிய அந்த நடை, ஆனா அன்னபட்சி மாதிரி இருக்காதான் இல்ல, அன்னபட்சி நடந்து நடந்து பாக்குறதா அவளோட பார்த்து நிச்சயம் இல்லைன்னு அது வெட்கமடைகிறது. அன்னபக்ஷிகளே அவளுடைய நடைக்கு வெட்கமடைவதை போல் இருக்கா மாதிரி அந்த குருவின் தாமரை அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த தாமரை அந்த மாதிரி இல்ல, வெட்கி தலைக்குள்ளி இருக்கு. ஆனாலும் அந்த தாமரையின் மூலம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அம்பாளுடைய பாதத்தை தான் நமக்கு அவருடைய உபதேசம் கிடைக்கும் முக கவி இந்த ஸ்லோகத்தை சொல்றார். दधानै संसर्गम् प्रकृतिमलिनैः षट्पदकुलैः द्विजादीशश्लाघा विधिषु विदधद्भिर्मुकुलताम् रजोमिश्रैः पद्मैः नियतमपि कमाक्षिपदयोः विरोधस्ते युक्तः विषमचरवैरे प्रियतमे दधानै संसर्गम् प्रकृति मलिनैः षट्पद कुलैः. प्रकृति அப்படின்னா நேச்சர், இயல்பாகவே. மலினைகி ஷட்பத குலைகி, ஷட்டுனா 6, எல்லாருக்குமே தெரியும் 6. ஷஷ்டி 6வது நாள். ஷட் வைரி 6 விதமான வைரி எதிரி நம்மளுடைய மனதிற்குள் இருக்கிறது. ஷட்பதம் ஷண்முகன் 6 முகன். ஷட்பதம் 6 பாதம், 6 கால்கள். 6 கால்களை கொண்டது எது? வண்டு. ஷட்பத குலைகி, குலைகின வண்டுகளின் கூட்டம். மலினைன்னு ஒரு வார்த்தை நடுவில் இருக்கே, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மலினை அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல நாம எடுத்துக்கிறது என்னன்னா, ஒன்னா அழுக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா தூசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த வண்டுகளோட கால் இருக்கு இல்லையா, இந்த 6 கால்கள், இது எல்லா பூக்கள்லயும் போய் உட்கார்ந்துட்டு வரும், கண்ட இடத்துல போய் உட்காரும். அப்ப இதனுடைய கால்கள் எல்லாம் அழுக்கு நிறைந்தது, தூசி நிறைந்தது. இயற்கையாவே அது அப்படிதான் இருக்கும். பிரகிருதி அப்படின்னா இயல்பே அதுக்கு அப்படிதான். அப்படி உள்ள வண்டுகளினுடைய குலைகி கூட்டம், அதனுடைய குரூப், அந்த குரூப் தொடர்பு கொண்டிருக்கு. எதோட தொடர்பு கொண்டிருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அது எல்லாத்தையும் கனெக்ஷன் வச்சுட்டு இருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா த்விஜாதீஷ. த்விஜர்கள் அப்படின்னா யாருன்னா அந்தணர்கள். த்விஜர்கள்னா இரு பிறப்பாளர்கள். இரு பிறப்பாளர்லாம் யார் யாருன்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அந்தணர்கள், அந்தணர்களுக்கு தலைவர் யாருன்னா சந்திரன். அந்த சந்திரனை பாராட்டும் பொழுது கவி எப்படி எல்லாம் மூக்க கவி இது எழுதுறாருன்னு பாருங்க. சந்திரன் இயற்கையா நமக்கு தெரியும், தாமரை பூக்கணும்னா சூரியன் வந்தால் தாமரை மலரும், சந்திரன் வரும்பொழுது தாமரை கூம்பி போகும்ங்கிறது எல்லாருக்கும் இயற்கையா தெரிஞ்சது. ஆனா இங்க கவி எப்படி எழுதுறார் அப்படின்னா, தாமரை சந்திரனை பாராட்டினா அதுக்கு அதுல விருப்பம் இல்லையா. அந்தணர்களின் தலைவனான சந்திரனை யாராவது பாராட்டினா தாமரைக்கு விருப்பம் இல்லையா. அதனால இந்த தாமரை சந்திரன் வந்து அவனை பாராட்டுறான், இது கூம்பி போயிடுறது, இது கூம்பி மொட்டு மாதிரி போயிடுறது. அப்போ அந்த தாமரைக்குள்ள சூரியன் வரும் பொழுது வளர்ந்த அந்த தாமரையில் இந்த வண்டுக்கள் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு தேனை குடிக்கிறது. தேனை குடிக்கும் பொழுது அதன் காலில் உள்ள தூசிகளும் அந்த மகரந்த தூளோட சேர்ந்து அதுல படுறது. மகரந்தத்துல அதனுடைய கால்கள்லயும் ஒட்டிக்கிறது, அது அடுத்த மலருக்கு போகுது. இப்படி அந்த தூசி கலந்த தாமரை புஷ்பத்துல அந்த கலரை வச்சுட்டு தானே உன்னோட பாதம் தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்ற. அப்ப அந்த தாமரை மாதிரி இருக்கு, தூசி கலந்த அந்த தாமரை பூ. இப்ப கவி என்ன சொல்ற, தூசி கலந்த அந்த தாமரை பூ, அந்த தாமரை பூல இருக்கிற கலரும் உன்னுடைய பாதமோ பளிங்கு போல ரொம்ப பளபளன்னு மின்னக்கூடியது, பரிசுத்தமானது. அப்பேற்பட்ட அதுவும் நீயும் ஒன்னா. அப்ப தாமரை பூவை விரோதமாக பார்ப்பது சரியே அப்படி நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வர. அத விரோதமாக பார்ப்பது சரியே. அப்போ இந்த தாமர புஷ்பம் வண்டுகள் வந்து அதுல உட்கார்ந்து குடிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அழுக்கு தூசி
சந்திரனை பார்த்த உடனே இது மூடிக்கிறது. மூடின்ற உடனே அதுல என்ன மகரந்த பொடியோட இந்த தூசியும் கலந்து போயிடுறது. ஆனா இப்படி கலந்து போற அந்த தாமரை பூவோட போய் உன்னோட பாதத்தை ஒப்பிட முடியுமா? இது எந்த விதத்துல நியாயம்? அது நியாயமே இல்லை. அந்த தாமரை பூவோட நிச்சயமா உன்னுடைய பாத தாமரைகளை அந்த தாமரை அழுக்கு நிறைந்த அந்த தாமரையோட நிச்சயமாக ஒப்பிட முடியாது. உன்னுடைய பாத தாமரை எங்க? உன் பாத தாமரையில் நகங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த நகத்தில் உள்ள அந்த ஒளி எப்படி வீசி அப்படியே பளபளன்னு நின்றது உன்னுடைய பாதம். அப்படி வரும் பொழுது சந்திரன் வரும் பொழுது அப்படி ஒளி வீசுறதோ, எதை சந்திரனா இங்க ஒப்பிடுகிறார்? நகத்தை சந்திரனுக்கு ஒப்பிடுகிறார். சந்திரன் வரும் பொழுது எப்படி ஒளி வீசி அந்த பாதம் பளீர்னு நின்றதோ அந்த மாதிரி இருக்கு. அதாவது தாமரையோட ஒப்பிடுதல் சரியல்லன்னு சொல்லிட்டு தாமரையை பார்த்து ரொம்ப பரிகாசமாக விஷமச்சைரிய வைரிய பிரியதமே அப்படின்னு யார் சொல்றா? பிரியமான அந்த பிரியமானவர் யார்? அவர் பிரியமானவர் மன்மதனுக்கு எதிரியான சிவன். அந்த சிவனுக்கு பிரியமானவளான காமாட்சியின் பாதத்தை மூக கவியானவர் இப்படி தாமரை பூவோடு ஒப்பிட்டு, தாமரை பூவில் வண்டுகள் வந்து உட்காரும் பொழுது ஏற்படக்கூடிய அழுக்கு கலந்து அதுல இருக்கு. ஆனால் இவளுடைய பாதமோ நகத்தினுடைய ஒளியால் மிகவும் பரிமளிக்கிறது. அப்பேற்பட்ட பாதம் இதோட அது ஒப்பிட முடியாதுன்னு சொல்லி திரும்பவும் இந்த இடத்தில் அதை பூர்த்தி பண்ணி முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை. கவித்வ ஸ்ரீமிஸ்ரீ கரண நிபுணோ ரக்ஷண சணோ விபன்னானாம் ஸ்ரீமன் நளினமஸ்ருணோ ஷோணகிரணோ முனீந்திராணாமந்தஹ கரண சரணோ மந்தசரணோ மனோஞோ கமாக்ஷ்யா துரிதஹரணோ நௌமி சரணோ. கவித்வ ஸ்ரீமிஸ்ரீ, கவிதை செய்வது, கவிதை புனைவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துருமான வராது. யாராவது போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து நமக்கு சொல்றது, இருக்கிறதை கேட்டு இருக்கிறதிலிருந்து விளக்கங்களை எடுத்து சொல்றது, அதை கேட்கறதுங்கிறதே பெரிய கடினமான ஒரு விஷயம். ஆனால் கவிதையே புனைவது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அவளுக்கு அந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னா அது பெரிய பெரிய அதிர்ஷ்டம் அவளுக்கு, பெரிய பாக்கியம் அவளுக்கு, அனுகிரகம், அம்பாளினுடைய அனுகிரகம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைத்தவரில் ஒருவர் தான் மூக கவி. அம்பாளினுடைய அனுகிரகம் கிடைச்சதுனால்தான் இப்படி ஒரு கவிதையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு இவர் கொடுக்கிறார். அப்படி அது அப்பேற்பட்ட அனுகிரகம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த கவிதையாகப்பட்டது எதை கூட்டுறது? ஸ்ரீ லக்ஷ்மியை கூட்டுகிறது. லக்ஷ்மியை கூட்டக்கூடிய அந்த ஸ்ரீ மிஸ்ரீகரண நிபுணம். அப்ப அந்த லக்ஷ்மியை இன்னும் அதிகரிக்க செய்யக்கூடியது எது அப்படின்னா காமாட்சி உன்னுடைய பாதங்கள். உன்னுடைய பாதங்கள், அப்பேற்பட்ட உன்னுடைய பாதங்கள் லக்ஷ்மியையே அதிகரிக்க செய்கிறது, லக்ஷ்மீகரத்தை அதிகரிக்க செய்கிறது. அப்பேற்பட்ட பாதங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுக்கிறார். விபன்னானாம் ஸ்ரீமன் நளினமஸ்ருணவ் ஷோணகிரணவ். அப்ப அந்த அப்பேற்பட்ட நமஸ்காரம் பண்ண வேண்டிய அந்த பாதங்கள் இன்னும் என்னென்ன பண்றது அப்படின்னா துன்பத்தில் இருப்பவர்களை காப்பாற்றுகிறது. துன்பம்னா தலைவலி, கால்வலி, இதெல்லாம் துன்பம் என்பது அல்ல அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். பவசாகரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பவம் அப்படின்னா இந்த பிறவி பெருங்கடல், அந்த கடல் என்னும் துன்பத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதில் இந்த பாதம் தான் இதுக்கு ஈக்குவல், வேற எதுவும் கிடையாது. சரி, இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி இருக்கு? மஸ்ருணோ ஷோண கிரணோ அப்படின்னு வரும்பொழுது அப்படியே அழகான ஒரு தாமரையை மாதிரி பாதத்தை நம்ம தாமரையோட நம்ம எல்லாத்தோடையும் ஒப்பிட்டுட்டேதான் வந்துட்டு இருக்கார் அவர். தாமரையை போன்ற ஒரு அழகு, சிகப்பு கலர் தாமரை போன்ற ஒரு சிவந்த கலர், அப்புறம் ரொம்ப அழகானது. முனீந்திராணாம் அந்த கரணம் அப்படி எடுக்கணும். அது அந்த கரணம், அந்த கரண சரணோ மந்த சரணோ அப்படின்னு எடுத்தோம்னா முனிகளின் அர்த்தம். முனிகள் அப்படின்னு எடுக்கல, முனிவர்கள். எப்பேற்பட்ட முனிவர்கள்னா அந்த கரணம்னா அவளுக்கு உள்ளுக்குள்ள அவளுக்கு உள்ளுக்குள்ள அம்பாளினுடைய பாதத்தை வச்சு தியானம் பண்ணி 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 தேஜஸ் வந்தவா. அப்பேற்பட்ட அந்த முனிவர்களின் மனதிற்குள்
முனி மானச ஹம்சிகா அப்படின்னு அததான் சொல்றது. அந்த முனிவர்களின் மனசிற்குள், அவர்களுடைய அந்த கரத்திற்குள் அப்பட்ட முனிவர்கள்லாம் என்ன பண்றா, உன்னுடைய பாதத்துக்கு அவளுடைய மனசுதான் இருப்பிடம், அந்த மாதிரி அதை புடிச்சு வச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட முனிவர்களின் பாதத்தை இருப்பிடமாக, முனிவர்களின் மனதை இருப்பிடமாக கொண்டது, முனிவர்களின் அந்த கரணத்தை இருப்பிடமாக கொண்டது உன்னுடைய பாதம். நீ போய் அங்கேயே உட்கார்ந்துட்ட. அப்பேற்பட்ட பாதம் மனோஞௌ காமாட்சியா துரிதஹரணௌ நௌமி சரணௌ. அப்பேற்பட்ட காமாட்சி அந்தத்தோட நடையோட மென்மையோட இருப்பவளே, மனசிற்கு ஆனந்தத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவளே, எல்லாருடைய பாவங்களையும் அழிக்கக்கூடியவளே, ஸ்ரீதேவி காமாட்சி, உன்னுடைய சரணங்கள், உன்னுடைய பாதத்தை நான் நமஸ்கரிக்கிறேன் கவி இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். பரஸ்மாத் சர்வஸ்மாத் அபிச்ச பரயோர் முக்திகரயோஹ நகஸ்ரீபிர்ஜோத்ஸ்னா கலிததுலயோஸ்தாம்ரதலயோஹ நிலீய காமாக்ஷ்யா நிகமனுதயோர் நாகினதயோஹ நிரஸ்த ப்ரோன்மேலன் நளினமதயோரேவ பதயோஹ. பரஸ்மாத் சர்வஸ்மாத், சர்வம் எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் சிறந்தது. அபிச்ச பரையோர் முக்தி கரையோகோ, எல்லாவற்றிலும் சிறந்தது, முக்தியை கொடுக்கக்கூடியது. இது எது? நகஸ்ரீபிர் ஜோத்ஸ்னா, நகஸ்ரீபிர் ஜோத்ஸ்னா, நகம், அந்த நகத்தில் உள்ள அந்த ஒளி, அந்த ஜோத்ஸ்னா ஒளி, அந்த ஒளியாக, ஜோத்ஸ்னா பிரைட், ஒளி, காந்தின்னு தமிழ்ல அதை சொல்லுவோம். அந்த ஒளி, அத அந்த ஒளியாகப்பட்டது. இது முக்தி. அந்த பாதத்தில் உள்ள அந்த ஒளி, அந்த ரகத்தை கொண்டது, அந்த லக்ஷ்மீகரத்தை கொண்ட அந்த பாதமானது எல்லாவற்றிலும் சிறந்தது, முக்தியை கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு பாதமாகப்பட்டது. தாமிர தலையோகோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தாமிர வர்ணத்துல இருக்குன்ட்டார் கடைசியில. இவ்வளவு நாளி சகப்பு என்ன சகப்பு வேணா, யார் வேணா, ரெட் கலரை எப்படி எல்லாம் உன் கற்பனைக்கு யார் யாருக்கு என்னென்ன கலர் வருதோ பண்ணிக்கோ அப்படின்னு இவ்வளவு நாள் சொன்னா, இப்ப தாமிர தலையோகோ, தாமிர வண்ணம். தாமிரம் எப்படி இருக்கோ, காப்பர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன வண்ணத்துல இருக்கோ, என்ன கலர்ல இருக்கோ அப்படி இருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா நகத்தில் உள்ள காந்தி, அந்த காந்தியிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் அதை சந்திரனுக்கு ஒப்பிட்டிருக்கு. அதிலேந்து வரக்கூடிய அந்த தாமரை பூ போன்ற அந்த பூவின் கலருக்கு ஒப்புன்னு சொல்றா. அது வெட்டி தலை குனியக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வண்ணத்தில் இருக்கக்கூடிய பாதம். அதோட இதுல படும் பொழுது அது என்ன வண்ணத்தை கொடுக்கிறதுன்னா தாமர வண்ணத்தை தான் கொடுக்கிறதுன்றார் இந்த ஸ்லோகத்தில். அது தாமரை வண்ணத்தை கொடுக்கிறது. அப்ப நன்றாக நிலியே காமாட்சியா நிகமனு தயோர் நாக்கின தயோகோ. அப்போ இது மலர்ந்த தாமரையின் கர்வத்தை இது அழிச்சு விடுத்து. தாமரை எட்டி எட்டி பார்த்தது, அது ஐயோ நம்ம கலருக்கு ஈக்குவலா வரலன்னு அதுக்குள்ள சந்திரன் வந்து விடுத்து, அது கூம்பி போயிடுத்து. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துல நாம பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த தாமர வர்ணத்தில் உள்ள உன்னுடைய பாதத்தை நிலியே காமாட்சியா, உன்னுடைய பாதத்தை நிகமனுதயோர் நாக்கினதையோகோ, நான் உன்னை வணங்குகிறேன், உன்னுடைய பாதத்தை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நிரஸ்த புரோன் மீளன் அலினமதையோ ரேவ பதையோகோ. என்ன பதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படிங்கிற ஒரு சதுர்வித புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக அந்த பாதம் இருக்கிறது. நாம தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு ஏன் இப்படி வகைப்படுத்தி இருக்குங்கிறது ஒரு விளக்கத்தையும் நம்ம அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டோம். அதனால தர்ம, அர்த்த, காம, மோட்சத்தினுடைய கடைசி 2 காமத்தினால் மோட்சம் அப்படிங்கிறது வரும் பொழுது அந்த காம கோடி மோட்சம், காமத்தின் கோடி மோட்சம் ஆவதால் தேவி காமகோட்டியாக இருக்கிறாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். காமாட்சி காமத்தின் கோட்டி மோட்சமாவதால் அவள் காமகோட்டியாக இருக்கிறாள். தாமிர வர்ணத்தை போன்ற சிவந்த அப்படியே பாதத்தினோட அப்படி ஃபுட் ஸ்டெப் வச்சு அவ போறா. அந்த மாதிரி கலர் வர்றதுக்கு காரணமே நகத்தினுடைய ஒளிதான். அப்பேற்பட்ட உன்னுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லி மூக்கக்கல்வி கவி ரொம்ப அற்புதமாக அந்த தாமரையினுடைய கர்வத்தை அடக்கும் விதமாக இந்த ஸ்லோகங்கள்ல வரிசையா இந்த 4 ஸ்லோகங்கள்லயுமே நம்ம அதை தான் பார்த்துட்டு வரோம். ஸ்வபாவாதன்யோன்யம், ஸ்வபாவாத்து அந்யோன்யம் அப்படின்னு அர்த்தம். அது ஸ்வபாவாதன்யோன்யம் கிசலயமபீதம் தவ பதம்
ரதிம் ந சோணிம் ந பகவதி ததாதே சதுஷதம் வனே பூர்வஸ்யேச்ச சததமவனே கிம் து ஜகதம் பரஸ்யேத்வம் பேதः ஸ்புரதி ஹ்ருதி காமாக்ஷி சுதியா. இப்ப தேவி பகவதி அப்படின்னு சொல்றார். ஸ்வபாவாத் அந்யோன்யம் கிசலயம் அபீதம் தவ பதம். உன்னுடைய தேவியினுடைய தேவி பகவதியான காமாட்சியினுடைய பாதங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அந்யோன்யமா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ததாதே சதுருஷாம் மிருத்திம்னா சோனிம்னா அப்படியே ரொம்ப மிருதுவா இருக்கு. மிருதுவா இருக்கு அப்படின்னாக்க கற்பக மரத்தில் இருக்கக்கூடிய தளிர் போன்றுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப கற்பக விருட்சத்தில் இருக்கக்கூடிய தளிர், மத்தத்துல எல்லாம் தளிர் அப்ப சாஃப்டா இல்லையானா இதெல்லாம் சொல்லாமல் அதை சொல்றாருன்னா அது எவ்வளவு சாஃப்டா இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும். அந்த ஒரு துளிர் விடுறது இல்லையா, அந்த தளிரை போன்று ரொம்ப சாஃப்டா இருக்கு. ரெட் கலர்ல இருக்கு. அது எப்பயுமே அது பிறந்து அது வெளியில வரும்போது பாருங்க ஒரு மாதிரி ஒரு ரெட் கலரை கொடுக்கும். அந்த ரெட் கலர் அது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து காணப்படுகிறது. இப்ப அப்படி அந்த பாதங்கள் தளிரை போன்று மென்மையாக அந்த விரல்லாம் அப்படியே அந்த விரல்ல தான் அப்படியே அந்த கொடி மாதிரி அந்த கொடியிலேந்து வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த நகங்கள் அப்படியே முத்துக்கோத்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கொடியிலிருந்து அந்த தளிர் போன்ற கொடியில் உள்ள அந்த கலரும் பாதத்தில் சேர்றது. அது சேரும் பொழுது அந்த தாமரை போன்ற பாதம் அது எப்படி இருக்கு, அப்பேற்பட்ட பாதங்கள். அப்ப பகவதி பக அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய பகன்ற வார்த்தை கொடுக்கணும்னா அதுக்கு எத்தனை விதமான இலக்கணங்கள் இருந்தால் பகவான் பகவதிங்கிறது உண்டு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாராயணியத்திலேருந்து அதை பார்த்துட்டேதான் வந்துட்டு இருக்கோம். பக அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன இருந்தால் அந்த வார்த்தை எதுக்கு பொருத்தமாக இருக்கும், அதற்குரிய இலக்கணம் என்னன்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட இலக்கணங்களை எல்லாம் கொண்டவளான அந்த பகவதி காமாட்சியினுடைய பாதங்கள் தளிரை போன்று ரொம்ப சாஃப்டா இருக்கு. அப்படி சாஃப்டா இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் வனே பூர்வஸ்யேச்சா வனத்தில் வசிப்பதால். அது எங்க இருக்கு, தளிர் எங்க இருக்கு, காட்டுலதான் நிறைய செடி கொடிகள் இருக்கு. அந்த காட்டுல இருக்கிற செடி கொடிகளுக்கு செடி கொடிகள்ல வர்ற அந்த தளிர்கள் எங்க போய் வேற எங்கேயாவது இருக்கணும்னு ஆசைப்படுமா? இருக்காது. அதனுடைய சூழ்நிலை அந்த சூழ்நிலையில வளர்றதுக்கு அந்த கிளைமேட்ல வளர்றதுக்கு தான் அது ஆசைப்படும். அந்த கிளைமேட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம அதை தூக்கிட்டு போய் வச்சா அவ்வளவு சீக்கிரம் வருமானா அது வராது. அப்படியே வந்துடுத்துனாலும் அங்க இருக்கிற அளவு அதால அது ஹாப்பியா அதால இருக்க முடியாது. அது உற்சாகமா அதனால வளர்றதுங்கிறது முடியாது. ஏன்னா இங்கத்திய சீதோஷ்ணம் வேற மாதிரி இருக்கும், வனத்தில் இருக்கக்கூடிய சீதோஷ்ணம் வேற மாதிரி இருக்கும். அப்ப தளிர்களுக்கு வனத்தின் மீது ஆசை. அப்போ அடுத்த வார்த்தை சததம் 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 அவனே கிம் து ஜகதாம். வனே அவனேன்னு பார்க்கணும். இங்க சததம் அவனே கிம் து ஜகதாம். தளிர்களுக்கு எப்படி வனத்தின் மீது ஆசையோ அம்மா காமாட்சி உனக்கு அவனே மீது ஆசை. அவனே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவனம் அப்படின்னா என்னன்னா உலகம் ஜகத்து கூடவே கொடு. கிம் து ஜகதாம் கிம் து ஜகதாம். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை ரட்சிக்க வேண்டும் என்பதில் உனக்கு ஆசை. தளிர்கள் எப்படி வனத்தின் மீது ஆசையாக இருக்கிறதோ, வனத்தை விட்டு பிரியாம நான் இங்கதான் இருப்பேன்னு இருக்கோ, அந்த மாதிரி உனக்கு அவனத்தின் மீது ஆசை. அவனம் என்றால் இந்த ஜகத்தை ரட்சிப்பது என்று அர்த்தம். பரசியேத்தம் பேதக ஸ்புரதி கிருதி காமாட்சி சுதியாம். அப்பேற்பட்ட உலகை ரட்சிப்பதில் ஆசையாக இருக்கக்கூடிய காமாட்சி உன்னை எப்படி மகான்கள் எல்லோரும் தன்மனதில் வைத்துக் கொண்டு உன்னை தியானிக்கிறார்களோ அப்படி நானும் உன்னை தியானிக்க வேண்டும். அப்பேற்பட்ட காமாட்சி நானும் உன்னை தியானிக்க எனக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும். உன்னை தியானித்து உன் பாதத்தை பிடித்துக் கொண்டு உன் பாதத்தில் சேருவதற்கு நீ எனக்கு அருள வேண்டும், அனுகிரகம் பண்ண வேண்டும். அதற்காக நான் உன் பாதத்தை சரணடைகிறேன், உன்னை நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லி மூக்க கவி சொல்லி இந்த ஸ்லோகத்தை இதோட முடிக்கிறார். நாமளும் இதோட இன்னைக்கு கிளாஸ முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.